செவி கொடுக்கிற மனுஷன் எவனோ அவன் கவலையின்றி இந்த உலகத்தில் வாழும். ஆமென். உலகத்தில் நம்மை நெருக்கி போடுகிற உலக கவலைகள் பலதும் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் அதற்காக மார்த்தாளை போல் உலக கவலை கொண்டவளாக நீ போய் உலக கவலையை குறித்து உலக கவலையை சொல்லி உலக கவலைகளுக்காக நீ ஓடிக்கொண்டு அலைந்து கொண்டு எங்காயிலும் பதிலுண்டோ என்று சொல்வதை விட மரியாளை போல உலக கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து ஆண்டவராகி கிறிஸ்துவின் பாதத்தில் நல்ல பங்கை என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பற்றிக் கொள்ளுகிற ஒரு மரியாளை போல் அவர் பாதத்தை முத்தமிடுவேன் என்று சொல்லு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கவலைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே. இன்றைக்கு எதை குறித்த கவலை உனக்குள் இருக்கிறது? குடும்பத்தை பற்றிய கவலையா? ஐயா, பிள்ளைகளை பற்றிய கவலையா? இல்லை, ஆண்டவர் தந்த வேலையை பற்றிய கவலையா? எதை பற்றிய கவலையோடு வந்திருக்கிறாய்? முகத்திலே ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே, ஒரு மனநிறைவு உன்னிடத்திலே இல்லையே, முகமெல்லாம் துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கவலையை நீக்கி போடுகிற கர்த்தர் நானே, உன் கவலைக்கு பரிகாரி நானே. நீ இழப்பினால் கவலையோடு வந்திருக்கிறாயோ, வியாதியினால் கவலையோடு வந்திருக்கிறாயோ, நாளைய தினத்தை குறித்த கவலையோடு வந்திருக்கிறாயோ, கவலைப்படாதே. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். பரமபிதாவாகிய தேவன் அவைகளை பிழைப்பூட்டவில்லையா? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், கர்த்தராகிய தேவன் அவைகளை உடுத்துவிக்கவில்லையா? இவைகளுக்கெல்லாம் நல்ல நேசராகிய தேவன் இதை செய்வது உண்மையானால் இவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாகிய உனக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் செல்ல குரலுக்கு செவிசாய்க்கிற உனக்கு அவர் நன்மை செய்யாதிருப்பாரோ? உன் கவலையை மாற்றாதிருப்பாரோ? உன் துக்கங்களை நீக்கி போடாதிருப்பாரோ? உன் கண்ணீரை துடையாதிருப்பாரோ? உன் சஞ்சலங்களுக்கு உத்தரவு செய்யாதிருப்பாரோ? உன் கவலைகளை நீக்கி போ. சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நீ இனி கவலைப்படாதே, எதை குறித்தும் கலங்காதே. தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் யாரும் நமக்காக கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நமக்காய் கவலைப்படுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், அவர் உங்களை மகளே என்று கேட்கிறபடியினால், என் செல்ல மகனே என்று கூப்பிடுகிறபடியினால், அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறபடியினால், அவர் உங்களை சுகமாயிருக்கிறாயா என்று கேட்கிறபடியினால், நீ புசித்தாயா குடித்தாயா என்று உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால், நீ உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டினாயா? உன் வீட்டில் இருக்கிற வேலை குறையெல்லாம் தீர்ந்துச்சா? உன் கடன் மாறிச்சா? உன் வேலை இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிச்சா என்று உன்னை அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உன் கவலைகளை அவர் மேல் வைத்துவிடு. கர்த்தராகிய தெய்வம் உன் கவலையை நீக்கி இன்றைக்கே சமர்த்தியோடு வாசமாயிருப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம். இந்த செவியை மட்டும் அப்பா வார்த்தைக்கு சாட்சிருங்க. அவருக்கு செவி கொடு. அவருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி, கவலையின்றி, பிரச்சனையின்றி, தொல்லையின்றி, பாடுகளின்றி இந்த பூமியிலே வாழ முடியும். விசுவாசிக்கிறீர்களா?